டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ப்ரோஸ் டூ ஜென்டில்மென் ஆஃப் வெரோனா. வெரோனான்னா என்னென்னா, வெரோனான்றது ஒரு ஊர். இங்கே ஒரு டூ ஜென்டில்மென் இருக்காங்களா, அவங்கள பற்றி தான் பார்க்க போகிறோம். இது எழுதுனது வந்து ஏஜே கிரானின். ஸோ இந்த ஸ்டோரி எதை பற்றினா, ஹியர் இஸ் எ ஸ்டோரி அபவுட் லவ், டிவோஷன், சாக்ரிஃபைஸ், சின்சியாரிட்டி அண்ட் மெச்சூரிட்டி displayed by two little boys in their actions to save the life of their sister who suffers from tuberculosis of the spine. Read the story to find out how their actions give a new hope for humanity. நான் என்னென்னலாம் அண்டர்லைன் பண்ணுறேனோ நீங்களும் அப்படியே அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. லவ், டிவோஷன், சாக்ரிஃபைஸ், சின்சியாரிட்டி அண்ட் மெச்சூரிட்டி அண்டர்லைன் பண்ணிக்கிறேன்னா அதை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. லவ்னா என்ன, அன்பு. டிவோஷன்னா பக்தி. சாக்ரிஃபைஸ்னால் ஒரு விஷயத்துக்காக இன்னொரு விஷயத்தை இழப்போம்ல, அதுதான் வந்து சாக்ரிஃபைஸ். சின்சியாரிட்டினா வந்து ஒரு விஷயத்த பக்திமயமாக பண்ணுவோம்ல, அதுதான். மெச்சூரிட்டி, அந்த சின்ன ரெண்டு பசங்க வந்து எப்படி மெச்சூர்டாக நடந்துக்கிறாங்க அப்படின்னு. எதுக்காகனா, அவங்களுடைய சிஸ்டரை காப்பாற்றுறதுக்காக அவங்க வந்து லவ், டிவோஷன், சாக்ரிஃபைஸ், சின்சியாரிட்டி அண்ட் மெச்சூரிட்டியோடு இருக்கிறாங்களாம். அவங்க சிஸ்டருக்கு என்ன ஆச்சுன்னா, அவங்க ஒரு டிசீஸால் சஃபர் ஆகிக்கிறாங்க. அது என்ன டிசீஸ்னால் டியூபர்குலோசிஸ் ஆஃப் த ஸ்பைனா. அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்ப்போம் முதல்ல கதையில். ஆஸ் வி ட்ரோவ் த்ரூ த ஃபூட்டில்ஸ் ஆஃப் த ஆல்ப்ஸ் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. டூ ஸ்மால் பாய்ஸ் ஸ்டாப்ட் அஸ் ஆன் த அவுட்ஸ்கர்ட்ஸ் ஆஃப் வெரோனா அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. தேவர் செல்லிங் வைல்டு ஸ்ட்ராபெரிஸ் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. டோன்ட் பை வாண்ட் லூகி அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. அவர் காஷியஸ் டிரைவர், யூ வில் கெட் மச் பெட்டர் ஃப்ரூட் இன் வெரோனா பிசைட்ஸ் தீஸ் பாய்ஸ். என்னென்னா, ஒரு டூரிஸ்ட்டு வந்து ஆல்ப்ஸ் மலையில் அடிவாரத்தில் ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்களாம், காரில் போயிட்டு இருக்கிறாங்க. அப்போது அவுட்ஸ்கர்ட்ஸ் ஆஃப் வெரோனானா என்னென்னா, வெரோனாவுக்கு ஒதுக்குப்புறமான ஊருன்னுவாங்கள்ல, அதுதான். வெரோனாவுக்கு வெளியில் வந்து அவங்க ஸ்டாப் பண்ணாங்களாம். அங்கே வந்து வைல்டு ஸ்ட்ராபெரிஸை விற்றுக்கிட்டு இருக்காங்களாம் ரெண்டு பசங்க. அப்போது லூகின்றவர் என்ன சொல்கிறாருன்னா, டோன்ட் பை, இதை வாங்காதீங்க, நம்ம வந்து வெரோனாக்குள்ளே போனோம்னா அங்கே இன்னும் நிறைய நல்ல பெட்டரான ஃப்ரூட்டே கிடைக்கும் அப்படின்றாரு. அதுமா கண்டினியூ பண்ணுறாங்க அவங்க போகிறதுக்கு. He shrugged his shoulders to convey his disapproval of their shabby appearance. Shrugged his shoulder அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. shabby appearance அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. அந்த shrugged his shoulderனால் என்னென்னா, ஐயோ ஒரு அருவருப்பாக ஷோல்டரை இப்படி ஆட்டுவோம்ல, அதுதான். வேண்டாம், இவங்க வந்து ரொம்ப ஷேபியாக இருக்காங்களா, ரொம்ப அழுக்கு படிஞ்சு இருக்குது, இவங்க ட்ரெஸ் எல்லாம் அழுக்காக இருக்குது, அதனால் ஃப்ரூட்ஸும் வந்து நல்லா தான் இருக்குமோ கெட்டதாக இருக்குமோ, அதெல்லாம் வேண்டாம், நம்மளுக்கு ஹைஜீனிக்காக இருக்காது, அதனால் வாங்க வேண்டாம் அப்படின்னு யார் வார்ன் பண்ணுறா, லூகின்றவர் வார்ன் பண்ணுறாரு. அப்புறமா ஒன் பாய் ஆட் ஆன் ஏ வார்ன் ஜெர்சி, வார்ன் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. அண்ட் கட் ஆஃப் காக்கி பேண்ட்ஸ் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. த அதர் ஏ ஷார்ட் அண்ட் ஆர்மி டியூனிக் கேதர்ட் இன் லூஸ் ஃபோல்ஸ் அபவுட் இஸ் ஸ்கின்னி ஃப்ரேம் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. எட் கேசிங் அட் த டூ லிட்டில் ஃபிகர்ஸ் வித் தியர் ப்ரௌன் ஸ்கின்ஸ், டேங்கிள்டு ஹேர் அண்ட் டார்க் ஹர்னஸ்ட் ஐஸ். ப்ரௌன் ஸ்கின்ஸு, டேங்கிள்டு ஹேரு, டார்க் ஹர்னஸ்ட் ஐஸ் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. We felt ourselves strangely attracted. My companion spoke to the boys, discovered that they were brothers. Nicola the elder 13 அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. ஜாக்கோப்போ அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. who barely came up to the door handles of that car was nearly 12. ஜாக்கோப்போ வந்து 12 years old தான், அதை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. we bought their biggest basket and then set off toward town. என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த ரெண்டு பசங்களும் வந்து கிழிஞ்ச ட்ரெஸ்ஸு போட்டு வச்சுருக்காங்களாம். கிழிஞ்ச ட்ரெஸ் என்னென்னா, ஜெர்சி வந்து கிழிஞ்சிருக்கான், கட் ஆஃப் காக்கி பேண்ட்ஸ் எல்லாம் வந்து பாதியாக கட் பண்ணி போட்டு வச்சுருக்காங்க. அவங்க ரொம்ப ஒல்லியாக இருக்கிறாங்க, அதனால தான் ஸ்கின்னி ஃப்ரேம்னு போட்டுருக்கு. எப்படி இருக்கிறாங்கன்னா, ப்ரௌன் ஸ்கின்ஸு, அவங்க வந்து ப்ரௌன் கலராக இருக்கிறாங்க. டேங்கிள்டு ஹேர், முடியெல்லாம் கன்ஃபியூஸ்டாக அப்படியே வந்து பரட்ட முடியுன்னுவாங்களே, அது மாதிரி கன்ஃபியூஸ்டு ஹேர்ஸ் இருக்கான், டேங்கிள்டு ஹேர். டார்க் ஹர்னஸ்ட் ஐஸ் வந்து டார்க்காக வந்து ஏர்னஸ்ட்டாக இருக்கான், ஏதோ சாதிக்கணும் அப்படின்னு, வாழ்க்கையில் ஏதாவது சாதிக்கணுன்ற மாதிரி ஏர்னஸ்ட்டாக இருக்கான் அவங்க ஐஸ் வந்து. அந்த ரெண்டு பசங்க பேர் என்னென்னா, நிக்கோலோ எல்டர்னா பெரியவன் அர்த்தம். நிக்கோலோ வயசு வந்து 13, ஜாக்கோப்போவுடைய வயசு வந்து 12. இவங்க ரெண்டு பேருமே தான் வைல்டு ஸ்ட்ராபெரிஸை செல் பண்ணிகிட்டு இருக்காங்களாம். நெக்ஸ்ட் மார்னிங் கம்மிங் அவுட் ஆஃப் அவர் ஹோட்டல் we saw our friends bent over shoe shines அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. boxes beside the fountain in the public square doing brisk business.
We watched for a few moments, then as trade slackened, we went over. Slackened underline பண்ணிக்கோங்க. They greeted us with friendly faces. I thought you picked fruits underline பண்ணிக்கோங்க. For a living. I said, we do many things, sir. We do many things, sir, underline பண்ணிக்கோங்க. Niccolo answered seriously. He glanced at us hopefully. Often we show visitors through the town to Juliet's tomb and other places of interest. Often we show visitors through the town அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. ஜூலியட்ஸ் டூம் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, நெக்ஸ்ட் மார்னிங் வந்து அவங்க ஹோட்டல்லேருந்து கீழே இறங்கி வரும்போது அந்த 2 ஃப்ரெண்ட்ஸு வைல்டு ஸ்ட்ராபெரிஸ் விற்றுக்கிட்டு இருந்தாங்க பாருங்கள். அவங்கள வந்து பார்க்குறாங்களாம். அவங்க என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னா, ஷூ ஷைன் பண்ணிட்டு இருந்தாங்களாம். ஒரு பாக்ஸ் வச்சுக்கிட்டு வர போகிற மக்களுக்கு வந்து ஷூ ஷைன் பண்ணியிருந்தாங்களாம். அவங்களுடைய ஒர்க்கு வந்து கொஞ்சம் ரெடியூஸ் ஆனதுக்கு தான் ஸ்லாக்கண்டுன்னு அர்த்தம். ரெடியூஸ் ஆன உடனே அவங்க வந்து அவங்ககிட்ட போய் பேசுனாங்க. நாங்கள் நினச்சோம் நீங்கள் வந்து வெறும் ஃப்ரூட்ஸ் மட்டும்தான் விற்றுக்கிட்டு இருந்தீங்கன்னு நினச்சேன், ஆனால் வந்து நீங்கள் ஷூ ஷைனும் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்றார். அதுக்கு அந்த பசங்க ரிப்ளை பண்ணுறாங்க, we do many things, sir. அப்படின்னா என்னென்னா, நாங்கள் இது மட்டும் பண்ணுறதில்ல சார், நாங்கள் நிறைய விஷயம் பண்ணுறோம் அப்படின்றாங்களாம். இது வைல்டு ஸ்ட்ராபெரிஸும் விற்கிறோம், ஷூ ஷைனும் பண்ணுறோம், இன்னும் நிறைய விஷயம் என்னென்னா, வர விசிட்டர்ஸுக்கெலாம் வந்து நாங்கள் வந்து டூரிஸ்ட்டுக்கெல்லாம் சுற்றி காட்டுவோம். கைடாக இருந்து எங்கெங்கெல்லாம் கூட்டின்னு போவோம்னா, த்ரூ த டவுனுக்குள்ளே எல்லா இடத்தையும் சுற்றி காட்டுவோம். ஜூலியட்ஸ் டூம்புக்கு கூட்டின்னு போவோம். அவங்களுக்கு என்னென்ன இன்ட்ரெஸ்ட்டோ அங்கே எல்லாத்தையும் கூட்டின்னு போவோம் அப்படின்றாங்க. ஆல் ரைட், ஐ ஸ்மைல்டு. யூ டேக் அஸ் அலாங்னா எங்களையும் உன்னோட கூட்டிகிட்டு போ அப்படின்றாங்க. As we made the rounds, my interest was again provoked by their remarkable demeanor. They were childish enough and in many ways quite artless. Jacopo was lived as a squirrel. Jacopo வந்து lively as a squirrel. Niccolo lively as a squirrel underline பண்ணிக்கோங்க. Niccolo's smile was steady and engaging. Yet in both these boyish faces there was a seriousness which was far beyond their years. In the week which followed, we saw them frequently, for they proved extremely useful to us. If we wanted a pack of American cigarettes or seats for the opera or the name of the good restaurant, pack of American cigarettes underline பண்ணிக்கோங்க, seats for the opera underline பண்ணிக்கோங்க, good restaurant underline பண்ணிக்கோங்க, relied upon to satisfy our needs. What struck one most was their willingness to work. During these summer days under the hot sun, they shined shoes. இந்த during the summer daysல இருந்து ran errands வரைக்கும் அப்படியே ப்ராக்கெட் போட்டுக்கோங்க. இது இம்பார்ட்டண்ட்டான கொஷின்ஸு, எப்போவுமே பப்ளிக்கில் கூட கேட்குறது உண்டு. வாட் வேர் த ஜாப்ஸ் டன் பை த 2 brothers நிக்கோலோ அண்ட் ஜாக்கோப்போன்னு கேட்பாங்க. அதுக்கு தான் இந்த ஆன்சரு. டியூரிங் தி சம்மர் டேஸ் அண்டர் த ஹாட் சன் தே ஷைன்டு ஷூஸ், சோல்டு ஃப்ரூட், ஹாக்டு நியூஸ் பேப்பர்ஸ், கண்டக்டட் டூரிஸ்ட் ரவுண்டு த டவுன் அண்ட் ரேன் எரான்ஸ். அப்படின்னா என்னென்னா, அவங்க வந்து எல்லா ஜாபும் பண்ணின்னு இருக்கேன்னு சொன்னாங்களா. ஜாக்கோப்போவை பற்றி சொல்கிறாங்க. ஜாக்கோப்போ வந்து ஸ்குரல் மாதிரியான். ஸ்குரல்னால் என்னென்னா அணில் மாதிரி துருன்னு இருப்பானா. ஆனால் நிக்கோலா வந்து அவன் வந்து ஸ்மைல் பண்ணுறது எப்படி இருக்குன்னா, ஸ்டெடியாக என்கேஜிங்காக இருக்குமா, கொஞ்சம் மெச்சூர்டான பர்சன் மாதிரி இருப்பானா. சரி, அந்த டூரிஸ்ட்டும் என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களுக்கு வந்து பேக் ஆஃப் அமெரிக்கன் சிகரெட்ஸு எங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா, இல்லைனா வந்து சீட்ஸ் ஃபார் த ஓப்பரான்றது என்னென்னா, ஒரு சிங்கர் வந்து ரொம்ப ஹை பிச்சில் கத்துவார். ஒரு லேடிஸ்லாம் வந்து ஹை பிச்சில் கத்துறது தான் ஒரு ஓப்ராட்டிக் சாங்குன்னுவாங்க. ஐ படம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அதில் ஐ சாங்கில் வந்து கடைசியில் ஊன்னு ஒரு சவுண்டு மாதிரி அப்படியே ஒரு லேடி கத்தும். அதுதான் ஓப்ரா சாங்கு. ஹை பிச்சில் பாடுவாங்க. எங்களுக்கு ரெஸ்டாரண்ட்டில் சீட்டு வேணும்னாலும் நீங்கள் வந்து எங்களுக்கு புக் பண்ணி கொடுங்க அப்படின்னு அந்த டூரிஸ்ட்டு சொல்கிறாங்க. இவங்க என்னென்ன ஜாப்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, டியூரிங் தி சம்மர் டேஸில் என்ன பண்ணுவாங்கன்னா, ஹாட் சன், அண்டர் த ஹாட் சன், ரொம்ப வெயில் ஆச்சுன்னா ஷூ ஷைன் பண்ணுவாங்களாம், ஃப்ரூட்ஸை சேல் பண்ணுவாங்களாம். ஹாக்குடு நியூஸ் பேப்பர்ஸ்னால் என்னென்னா, நியூஸ் பேப்பரை கூவி விற்பாங்களாம். கண்டக்டடு டூரிஸ்ட் யாராவது வந்தாங்களோ அவங்கள வந்து டவுனை சுற்றி காட்டுவாங்களாம். என்னென்ன வேலை கிடைக்குதோ அது எல்லாத்தையும் பண்ணுவாங்களாம். அதுதான் ரேன் எரான்ஸு. One night we came upon them in the windy and deserted square, resting on the stone pavement beneath the lights. Niccolo sat upright. Niccolo வந்து sat upright, அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, tired. A bundle of unsold newspapers lay at his feet.
lay at his feet அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. ஜாக்கோபோ his head resting upon his brother's shoulder was asleep அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. It was nearly midnight. Why are you out so late, Nicola? Waiting for the last bus from Padua. We shall sell all our newspapers when it comes in. Must you work so hard? நீங்கள் கண்டிப்பாக இவ்வளோ வந்து கஷ்டப்பட்டு வேலை செய்யணுமா அப்படின்றாங்க. You both look rather tired. We are not complaining, sir. அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. But next morning, when I went over to the fountain to have my shoes signed, I said, Nicola, the way you and Jacopo work, you must earn quite a bit. You spend nothing on clothes. Underline பண்ணிக்கோங்க. You eat little enough. Underline பண்ணிக்கோங்க. When I see you have a meal, it's usually black bread and fix. Underline பண்ணிக்கோங்க. Tell me, what do you do with your money? He colored deeply under his sunburn and then grew pale. He looked to the ground. என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு நைட் என்ன ஆச்சுன்னா, ஒரு தெரு முனையில் அவங்க வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்னா, நிக்கோலா வந்து ஸ்ட்ரெயிட்டாக உட்காந்துருக்கிறானா, ஆனால் டயர்டாக இருக்கிறானா. அவன் பக்கத்துலேயே வந்து கீழே வந்து நிறைய விற்காத நியூஸ் பேப்பர்ஸ்லாம் இருக்குது. அதை வச்சுக்கிட்டு அவன் உட்காந்துன்னு இருக்கான். பக்கத்துலேயே வந்து ஜாக்கோப்போ வந்து அவன் தோல் மேலே சாஞ்சிக்கிட்டு படுத்துட்டான்றதுக்கு இங்கிலீஷில் என்ன, அஸ்லீப்பு. அவன் சாஞ்சிட்டு இருக்கான். வந்த டூரிஸ்ட்டு கேட்குறாரு, ஏன் இவ்வளோ நேரம் இங்கேயே இருக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு வந்து சொல்கிறான், இன்னும் கடைசி பஸ் வரல சார். கடைசி பஸ் வந்தவுடனே நாங்கள் வந்து இந்த நியூஸ் பேப்பர்ஸை சேல் பண்ணிவிட்டு நாங்கள் கிளம்பிடுவோம் அப்படின்றான். ஏன் இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணி ஆகணுமா நீங்கள்? மஸ்ட் யூ ஒர்க் ஸோ ஹார்ட்? யூ போத் லுக் ராதர் டயர்ட். இவ்வளோ டயர்ட் ஆகிட்டிங்களே, நீங்கள் இன்னும் ஒர்க் பண்ணணுமா? இவ்வளோ டயர்டாகியும் ஒர்க் பண்ணணுமா? நாங்கள் அதை கம்ப்ளைண்ட் பண்ணலையே சார், நாங்கள் வந்து சந்தோஷமாக தான் பண்ணுறோம் அப்படின்றான். அப்புறமா நெக்ஸ்ட்டு மார்னிங் வந்து வந்தவுடனே திரும்பி அந்த ஃபவுண்டெயின் ஆண்ட ஷூ ஷைன்ஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க அந்த 2 பசங்களும். அப்போது கேட்குறாரு டூரிஸ்ட் வந்து நிக்கோலா கிட்ட, என்ன நீங்கள் வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செய்கிறீங்க, நீங்கள் இது வரைக்கும் நிறைய சம்பாதிச்சிருப்பீங்க போலையே, ஆனால் வந்து நீங்கள் போட்டுக்கிற ட்ரெஸ் எல்லாம் வந்து ரொம்ப ஷேபி அப்பியரன்ஸ். நான் முன்னாடியே சொன்னேன்னா, அது கிழிஞ்சது மாதிரி ட்ரெஸ்ஸு போட்டுக்கிறது, அழுக்காக இருக்கிறது. நீங்கள் சாப்பிட்றதும் ரொம்ப லிட்டில் இனஃப் தான், கொஞ்சம் தான் சாப்பிட்றீங்க. என்ன சாப்பிட்றீங்கன்னா, பிளாக் ப்ரெட்ஸும் ஃபிக்ஸு தான் சாப்பிட்றீங்க. பிளாக் ப்ரெட்டுன்னா இந்த ராகிலெலாம் செய்வாங்கள்ல, அந்த மாதிரி ப்ரெட்டு தான் சாப்பிட்றீங்க. ஃபிக்ஸு தான் சாப்பிட்றீங்க. ஃபிக்ஸுன்னா அத்திப்பழம், அதுதான் சாப்பிட்றீங்க. அப்போது அந்த பணத்தெல்லாம் என்ன தான் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறாரு. He colored deeply under his sunburn and then grew pale. He looked to the ground. You must be saving up to emigrate to America. Underline பண்ணிக்கோங்க. I suggested. He looked at me sideways, spoke with an effort. We should greatly like to go to the States. But here at present we have other plans. Underline பண்ணிக்கோங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, அப்போ நீங்கள் அமெரிக்காவுக்கு வந்து எமிக்ரேட் ஆகிறதுக்காக நீங்கள் வந்து பணத்தை சேர்த்து வைக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாரு. இல்லை நாங்கள் அமெரிக்காவுக்கெலாம் போகல சார், எங்களுக்கு இங்கேயே வந்து ப்ரெசண்ட் இந்த இடத்துலையே எங்களுக்கு வந்து அதர் பிளான்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்றாங்க பசங்க. சரி, வாட் பிளான்ஸ் அப்படின்னு கேட்குறாரு. He smiled uncomfortably. Just plans, sir, he answered in a low voice. Well, I said, we are leaving on Monday. நாங்கள் வந்து மண்டே வந்து கிளம்புறோம். Is there anything I can do for you before we go? Nicola shook his head. Is there anything I can do for you before we go? Underline பண்ணிக்கோங்க. Nicola shook his head. But suddenly Jacopo said, sir, he burst out, every Sunday we make a visit to the country, Poleta. Every Sunday we make a visit to the country, Poleta. Underline பண்ணிக்கோங்க. 30 kilometers. Underline பண்ணிக்கோங்க. Usually we hire bicycle. Underline பண்ணிக்கோங்க. But tomorrow, since you are so kind, you might send us in your car. Underline பண்ணிக்கோங்க. I had already told Louis he might have the Sunday off. Underline பண்ணிக்கோங்க. However, I answered, I will drive you
அவுட் மை செல்ஃப். ஐ வில் டிரைவ் யூ அவுட் மை செல்ஃப் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. There was a pause. Nicola was glaring at his young brother in vexation. We could not think of troubling you, sir. We could not think of troubling you, sir. Underline பண்ணிக்கோங்க. It won't be any trouble. It won't be any trouble. Underline பண்ணிக்கோங்க. He bit his lip. Then, in a rather put-out tone, he said, "Very well." Very well. Underline பண்ணிக்கோங்க. The following afternoon, we drove to the tiny village set high upon the hillside. The hillside. Underline பண்ணிக்கோங்க. I imagined that our destination would be some humble dwellings. Underline பண்ணிக்கோங்க. But directed by Jacopo, we drew up at a large red roofed villa. Underline பண்ணிக்கோங்க. Surrounded by a high stone wall. Underline பண்ணிக்கோங்க. I could scarcely believe my eyes, and before I could recover breath, my 2 passengers had leaped from the car. "We shall not be long, sir, perhaps only an hour. Maybe you would like to go to the cafe in the village for a drink." They disappeared beyond the corner of the wall. Underline பண்ணிக்கோங்க. என்ன சொல்ல வராங்கன்னா, சரி வேறு ஏதாவது பிளான் இருக்கான்னு கேட்குறாரா. இல்லை எங்களுக்கு நாங்கள் இங்கேயோ வேறு பிளான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க பசங்க. என்ன பிளான்ஸுன்னு கேட்குறாங்க. வாட் பிளான்ஸுன்னு கேட்டவுடனே ஒருத்தன் சிரிக்கிறான், இன்னொருத்தன் சொல்கிறான் சிரிச்சுட்டு அமைதியாக இருந்துடுறாங்க, எதுவுமே சொல்லலை. சரி, நான் அப்போது அந்த டூரிஸ்ட்டு சொல்கிறாரு, நாங்கள் மண்டே வந்து கிளம்புறோம். வி ஆர் லீவிங் ஆன் மண்டே. இஸ் தேர் எனிதிங் ஐ கேன் டூ ஃபார் யூ பிஃபோர் வி கோ? ஏதாவது நாங்கள் உங்களுக்கு பண்ணணுமா? அதை நான் ஏதாவது ஹெல்ப் பண்ணணுன்னா சொல்லுங்கள், நான் உங்களுக்கு பண்ணுறேன் அப்படின்றாங்க. நிக்கோலா வந்து இல்லை அப்படின்றான். ஜாக்கோபோ வந்து ஆமாம் சார் பண்ணணும், நாங்கள் எல்லா சண்டேயும் வந்து ஒரு பொலேட்டான்ற ஊருக்கு போவோம். 30 கிலோமீட்டர்ஸ் இங்கேருந்து. நாங்கள் வந்து சைக்கிள் மெரிச்சிட்டு போவோம் 30 கிலோமீட்ரு. நாங்கள் யூஸ்வலி வி ஹையர் பைசைக்கிள். ஹையர்னால் என்னென்னா, வீடு எல்லாம் வாடகைக்கு எடுத்தோம்னா அது ரெண்ட்டுன்னு சொல்லுவோம். அதுவே வந்து வண்டியை வாடகைக்கு எடுத்தோன்னு வச்சுக்கோங்க, அதை ஹையர்னுவாங்க. ஸ்பெல்லிங் வந்து HIRE. பட் டுமாரோ சின்ஸ் யூ ஆர் ஸோ கைண்ட் யூ மைட் சென்ட் அஸ் இன் யுவர் கார். நீங்கள் வந்து ரொம்ப கைண்டாக எங்ககிட்ட பேசுறதுனால எங்களை வந்து நீங்கள் காரில் போய் விடுங்க அப்படின்றாரு அந்த ஜாக்கோப்போ சொல்கிறான். அப்போ என்ன சொல்கிறேன்னா, ஓகே, நான் லூகி டிரைவரையும் வந்து நான் வந்து நாளைக்கு வர வேண்டாம்னு சொல்லிட்டேன், நானே உங்களை கூட்டின்னு போய் விடுறேன். ஐ வில் டிரைவ் யூ அவுட் மை செல்ஃப் அப்படின்றாரு அந்த டூரிஸ்ட்டு. சார் அப்போ என்ன சொல்கிறேன், நாங்கள் உங்களை தொந்தரவு பண்ண விரும்பலை சார், நாங்கள் உங்களை தொந்தரவு பண்ண விரும்பலை அப்படின்றத எப்படி சொல்கிறாங்கன்னா, we could not think of troubling you sir அப்படின்னா, we could not think of troubling you sir என்னன்னு சொல்லுவாங்க, we could not think of troubling you sir அப்படின்னாங்க. இல்லை அதெல்லாம் ஒன்றும் ட்ரபுள் இல்லை, it won't be any trouble அப்படின்றாரு. அதுக்கப்புறமா சரி வெரி வெல், நல்லது, வெரி வெல்னா நல்லது, ரொம்ப நல்லது, நம்ம போகலாம் அப்படின்னாங்க. சரி, 2 பேருமே வந்து அடுத்த நாள் காலையில் ஆஃப்டர்நூன் வந்து ஒரு சின்ன வில்லேஜுக்கு போகிறாங்க. அது எங்கே இருக்குன்னா, ஒரு ஹில் சைடு பக்கத்தில், ஒரு மலை பக்கத்தில் இருக்குது. அவர் நினச்சார் அந்த டூரிஸ்ட் வந்து ஒரு சாதாரணமான அமைதியான வீடு மாதிரி இருக்கும் போல் அப்படின்னு நினச்சார். அதை தான் ஹம்பிள் டுவெல்லிங்ஸ்ன்றாங்க. ஆனால் இவங்க போனது வந்து லார்ஜ் ரெட் ரூஃப்டு வில்லா. ஒரு பெரிய வில்லா, பெரிய வீடு இருந்தது. மேலே எல்லாம் வந்து ரெட் கலரில் ரூஃப் இருந்து தான். ஹை ஸ்டோன் வால், அப்படியே வந்து அதை சரௌண்டட் பை ஹை ஸ்டோன் வால். அந்த காம்பவுண்டு வந்து பெரிய ஸ்டோன் வால் இருந்து தான். அவரால் நம்பவே முடியலையாம். ஐ குட் ஸ்கேர்ஸ்லி பிலீவ் மை ஐஸ். என் ஐஸை என்னாலே நம்ப முடியல. இந்த பசங்க வந்து இங்கே கூட வந்திருக்காங்க. நான் வண்டியை நிறுத்துறதுக்குள்ளேயே அவங்க வந்து வண்டியிலேருந்து இறங்கிட்டாங்களாம். இறங்கிட்டு அதை என்ன சொல்கிறாங்க பாரு, மை 2 passengers had leaped from the car. அப்படியே எகிரி குதிச்சிட்டாங்க. அவன் என்ன சொல்கிறான்னா, we shall not be long. நாங்கள் வந்து ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வைக்க மாட்டோம் சார், சீக்கிரமாக வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடறான். பெர்ஹாப்ஸ் ஒன்லி an hour. அப்படி சொல்லிவிட்டு they disappeared beyond the corner of the wall. அப்படியே கொஞ்சம் தூரம் போன உடனே அந்த வாலுக்கு தாண்டின உடனே அவங்க வந்து மறைஞ்சு போயிட்டாங்கன்றதுக்கு இங்கிலீஷில் என்ன, disappeared. After a few minutes I followed. I found a grilled side entrance and determinedly rang the bell. அவர் வந்து கொஞ்ச நேரம் கழித்து அவர் ஃபாலோ பண்ணாராம் அவங்கள வந்து. அங்கே வந்து ஒரு கிரில்டு சைடு என்ட்ரன்ஸ் இருந்துதான். கிரில்டுன்னா என்னென்னா, அந்த கிரில் கம்பியால் கட்டின ஒரு கிரில் கேட் இருந்து தான்.
அவர் வந்து சரி மனசை திடப்படுத்திக்கிட்டு நம்பிக்கையோட டிட்டர்மைன்ட்லி ரேங் த பெல் அடித்தாராம். அவர் பெல் அடித்த உடனே a pleasant looking woman with steel rimmed spectacles appeared. a pleasant looking woman அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. steel rimmed spectacles அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. I blinked அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. as I saw that she was dressed in the white uniform of a trained nurse அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. I just brought 2 small boys here. Ah yes, her face lit up அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. She opened the door to admit me. Niccolo and Jacopo, I will take you up அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. என்ன சொல்ல வராங்கன்னா, அவர் அந்த சைடு என்ட்ரன்ஸில் உள்ளே போன உடனே அங்கே திறந்த உடனே ஒரு ப்ளசண்ட் லுக்கிங் உமன் வந்தாங்களாம். ஒரு பார்க்குறதுக்கே வந்து அழகாக ஒரு உமன் இருந்தாங்களாம். அவங்க வந்து ஒரு ஸ்டீல் ரிம்டு ஸ்பெக்டக்கல்ஸ் போட்டிருந்தாங்க. ஸ்பெக்டக்கல்ஸ்னால் என்னென்னா கண்ணாடி. அந்த கண்ணாடி வந்து ஸ்டீலில் பண்ணியிருக்கு. அந்த ஸ்பெக்டக்கல்ஸ் போட்டிருந்தாங்க. அவங்க பார்த்த உடனே இவர் பிளிங்க் பண்ணாராம். பிளிங்க்னா கண் இமைச்சிட்டு அப்போ அவங்கள பார்த்துக்கிட்டே இருந்தபோது அவங்க எப்படி இருந்தாங்கன்னா, ஒயிட் யூனிஃபார்மில் ஒரு ட்ரெயின்டு நர்ஸு மாதிரி இருந்தாங்க. நான் ஒரு 2 பசங்களை கூட்டிகிட்டு வந்தேன், இவங்க இந்த பக்கமாக தான் வந்தாங்க, ஆனால் காணாமல் போயிட்டாங்க அப்படின்னு சொன்ன உடனே அந்த நர்ஸுக்கு அவர் ஃபேஸ் லிட் அப், அப்படியே வந்து முகமலர்ச்சி வந்து தான். அந்த 2 பசங்களா, நிக்கோலோ அண்ட் ஜேக்கப்போ, நான் அவங்கள கூட்டின்னு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐ வில் டேக் யூ அப்புன்றாங்க. நான் அவங்கள வந்து அவங்ககிட்ட கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்றாங்க. She led me through a cool tiled vestibule into the hospital. The villa had become. At the door of a little cubicle, the nurse paused, put her finger to her lips, அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. And with a smile bade me look through the glass partition. அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. The 2 boys were seated at the bedside of a girl of about 22. The 2 boys were seated at the bedside of a girl of about 20, who propped up on pillows, wearing a pretty lace jacket underline பண்ணிக்கோங்க. was listening to their chatter underline பண்ணிக்கோங்க. her eyes soft and tender underline பண்ணிக்கோங்க. One could see at a glance her resemblance to her brothers. அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. A vase of wild flowers stood on her table beside a dish of fruit and several books. Won't you go in அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. The nurse murmured அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. Lucia will be pleased to see you அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. Lucia. சரி, அவங்க வந்து அந்த நர்ஸு வந்து ஐ வில் டேக் யூ அப்புன்னு சொன்னாங்களா. சொல்லிவிட்டு அவங்கள கூட்டிகிட்டு போகும்போது ஒரு ரூமுக்குள்ளே நடந்து போயிட்டே இருந்தபோது அவங்க புட்டர் ஃபிங்கர் டு அவர் லிப்ஸு மேலே வந்து ஃபிங்கர் வச்சுக்கிட்டு அமைதியாக இருங்க, சத்தம் போடாதீங்க அப்படின்றாங்க. அங்கே ஒரு கிளாஸ் இருக்குது. கிளாஸ் வழியாக வந்து இவர் பார்க்குறாராம். கிளாஸ் பார்ட்டிஷன்னா அங்கே ஒரு கேப் இருக்குது. அந்த கேப் வழியாக அவர் பார்க்கும்போது அந்த 2 பாய்ஸும் வந்து ஒரு பெட்டில் உட்காந்து இருக்காங்க. அந்த பெட்டில் வந்து ஒரு பொண்ணு படுத்துக்கிட்டு இருக்கா. அந்த பொண்ணு வந்து 20 வயசு ஆன ஒரு பொண்ணா, 20 years. அவள் எந்த ட்ரெஸ்ஸு போட்டிருக்காங்கன்னா ப்ரெட்டி லேஸ் ஜாக்கெட் போட்டிருக்காளாம். இந்த 2 பசங்களும் வந்து பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. அதுதான் சேட்டருன்றாங்க. 2 பசங்களும் பேசிகிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணுடைய ஐஸ் எப்படி இருக்குன்னா சாஃப்டாக டெண்டராக இருக்கும். இந்த 3 பேரையும் பார்த்தா ஒரே மாதிரி இருக்கிறாங்களாம். ஒரே மாதிரி இருக்கிறதுக்கு தான் ரிசம்பிளன்ஸ்ன்றாங்க. ஒரே மாதிரி தோற்றம் இருக்குது அப்படின்றாங்க. அப்போ அந்த நர்ஸு கேட்குறாங்க அந்த டூரிஸ்ட்டை, உள்ளே போக மாட்டிங்களா, won't you go in அப்படின்னு கேட்குறாங்க. மர்மர் பண்ணுறாங்க. லூசியா வில் பி ப்ளீஸ் டு see you. நீங்கள் உள்ளே போனீங்கன்னா லூசியா வந்து சந்தோஷப்படுவா உங்களை பார்த்து அப்படின்றாங்க. அப்போது அந்த பொண்ணு பேர் என்னது, லூசியான்றது தான் அந்த பொண்ணுடைய பேர். சரியா? அந்த 2 பசங்க பேர் என்ன, நிக்கோலோ ஜாக்கோப்போ. அந்த நிக்கோலோ ஜாக்கோப்போவுடைய சிஸ்டர் தான் வந்து லூசியா. ஐ shook my head and turned away. I felt I could not bear to intrude upon this happy family party. Intrude underline பண்ணிக்கோங்க. But at the foot of the staircase I drew up and begged her to tell me all she knew about these boys.
She was eager to do so. They were, she explained, quite alone in the world, except for the sister Lucia. Their father, அவங்க அப்பாவை பற்றி சொல்கிறாங்க. Their father, a widower, well-known singer, had been killed in the early part of the war. Shortly afterward, a bomb had destroyed their home and thrown the three children into the streets. They had always known a comfortable and cultured life. என்னன்னா அவங்க அப்பா வந்து உள்ளே போகலையா அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெயின்டு நர்ஸு கேட்குறாங்க. அப்போ அந்த டூரிஸ்ட் சொல்கிறாரு, நான் அவங்கள இன்ட்ரூடு பண்ண விரும்பலை, அவங்கள டிஸ்டர்ப் பண்ண விரும்பலை, தொந்தரவு பண்ண விரும்பலை, அவங்க வந்து சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்கட்டும் அப்படின்றாரு. சரி என்ன ஆச்சுன்னு கேட்கும்போது, இந்த லூசியாவும் நிக்கோலோவும் ஜாக்கோப்போவும் அப்பா கூட வாழ்ந்துட்டு இருந்தாங்களாம். அப்பா வந்து ஒரு விடோவர்னால் என்னென்னா அவங்க மனைவி இறந்துட்டாங்களாம். இவர் கல்யாணம் பண்ணிக்காமல் இந்த பசங்களை பார்த்துட்டு இருந்திருக்காரு. இவர் ஒரு வெல் நோன் சிங்கர், ஒரு நல்ல சிங்கராக. ஹேட் பீன் கில்டு இன் த ஏர்லி பார்ட் ஆஃப் த வார். அந்த டைமில் வார் நடந்துட்டு இருந்தபோது ஒரு பாம் வந்து அவங்க வீட்டாண்ட விழுந்துதான். பாம் விழுந்து வெடித்து அவங்க அப்பா இறந்துட்டார். அந்த 3 சில்ட்ரனும் வந்து தெருக்கு வந்துட்டாங்க. அதுதான் என்ன சொல்கிறாங்கன்னா, and thrown the 3 children into the streets. தெருக்கு வந்துட்டாங்கன்றது தான் 3 children thrown into the streetsன்றாங்க. They had always known a comfortable and cultured life. முன்னாடி வந்து ஒரு கம்ஃபர்டபுளான கல்ச்சர்டு லைஃபு, ஒரு ஒழுக்கமான லைஃப் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. லூசியா had herself been training as a சிங்கராக இருந்தாலும் அவ்வளோ வந்து லூசியாவும் சிங்கராக இருந்தால். and they had suffered horribly from near starvation அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. அண்ட் எக்ஸ்போஷர் டு த கோல்டு வின்டர் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. அந்த பாம் வெடித்த உடனே இவங்க 3 பேருமே வந்து தெருக்கு வந்துட்டாங்க. வீடு இல்லாமல் கஷ்டப்பட்டாங்க. சிங்கராக அவங்க அக்கா வந்து இருந்தால், ஆனால் நியர் ஸ்டார்வேஷனுக்கு காசு இல்லாமல் பணம் இல்லாமல் என்ன ஆச்சுன்னா அப்படியே வந்து பசியில் வாடி, அந்த டைம் வேறு வின்டர் வந்து ரொம்ப கோல்டாக இருந்ததுனால அவங்களுக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சான். ஃபார் months they had barely kept themselves alive in a sort of shelter they built with their own hands amidst the rubble. Then for 3 years the Germans ruled the city. 3 years Germans ruled the city அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. The boys grew to hate the Germans. When the resistance movement began secretly to form, they were among the first to join. When the war was over and we had peace at last, they came back to their beloved sister and they found her suffering from tuberculosis of the spine. Underline பண்ணிக்கோங்க. She paused, took a quick breath. Did they give up? Underline பண்ணிக்கோங்க. I do not have to answer that question. They brought her here, persuaded us to take her into the hospital. In the 12 months underline பண்ணிக்கோங்க, she has been our patient. She has made good progress. There is every hope that one day she will walk and sing again. என்ன சொல்கிறாங்கன்னா, அவளுக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சான். அந்த உடம்பு சரியில்லாமல் போயிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தா. அந்த 3 இயர்ஸும் வந்து ஜெர்மன்ஸு தான் ரூல் பண்ணிகிட்டு இருந்தாங்க அந்த சிட்டியை வந்து, வெரோனா சிட்டியை. அதனாலேயே அந்த பசங்களுக்கு ஜெர்மன்ஸ்னாலே பிடிக்காமல் போயிடுச்சு. அந்த டைமில் தான் அந்த பொண்ணுக்கு வந்து லூசியாவுக்கு வந்து டியூபர்குலோசிஸ் வந்துச்சான். டியூபர்குலோசிஸ்னால் என்னென்னா டிபின்னு சொல்லுவாங்கள்ல, அதுதான் டிபி வந்துச்சான். ஸ்பைனில் ஏற்பட்டிருக்கு. டியூபர்குலோசிஸ் ஆஃப் த ஸ்பைனில் ஏற்பட்டிருக்கு. முதுகெலும்பு தான் ஸ்பைனு. அது டிபி ஏற்பட்டுச்சு. அவங்க அப்போ கூட விட்டு கொடுக்கலையா. அந்த டிட் தே கிவ் அப், அவங்க அப்படியே மனசு சோர்வடைஞ்சு விட்டு கொடுத்துட்டாங்களா? இல்லை, கண்டிப்பாக விடலை. அந்த அக்காவை வந்து ஹாஸ்பிட்டலில் இங்கே வந்து சேர்த்துட்டு 12 மாதம் ஆகுது. 12 மாதமாக வந்து கரெக்டாக பணம் தராங்க, நல்லபடியாக கவனிச்சிக்கிறாங்க. இப்போ வந்து அந்த அக்காவுக்கு வந்து நல்ல குட் ப்ராக்ரஸ் இருக்குது, நல்லா வந்து உடம்பு தேறிக்கிட்டு வருது அப்படின்றாங்க. Of course everything is so difficult now. Food so scarce underline பண்ணிக்கோங்க. And dear, we could not keep going unless we charged a fee. But every week Lucia's brother have made their payment. Underline பண்ணிக்கோங்க. She added simply, I don't know what they do. I do not ask. Underline பண்ணிக்கோங்க. I do not ask. Underline பண்ணிக்கோங்க. Work is scarce in Verona, but whatever it is, I know they do it well. Yes, I agreed. They couldn't do it better.
தே குட் நாட் டூ இட் பெட்டர் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. என்னென்னா அந்த நர்ஸு சொல்கிறாங்க, அவங்களுக்கு இங்கே வந்து எங்கள் ஹாஸ்பிட்டலில் சாப்பாடு ரொம்ப கம்மி தான், அவங்களுக்கு யாராச்சும் வந்து ஃபீஸு பே பண்ணால் தான் நாங்கள் வந்து அவங்கள பார்த்துக்க முடியும் பேஷண்ட்டை. ஆனால் இந்த பசங்க வந்து கரெக்டாக பேமெண்ட்டை வந்து பே பண்ணிவிட்டு எங்களுக்கு கொடுத்துருவாங்க. அதனால் வந்து எங்களால் ட்ரீட்மெண்ட்டும் வந்து நல்லபடியாக பார்க்க முடிஞ்சது. ஐ டோன்ட் நோ வாட் தே டூ. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல, எப்படி காசை கொண்டு வராங்கன்னு தெரியல, ஆனால் வந்து கரெக்டாக பே பண்ணிடுறாங்க அப்படின்னு சொன்னோடனே அந்த டூரிஸ்ட்டும் ஆமாம்மா அவங்க கரெக்டாக வந்து எஸ் ஐ அக்ரீடு, நான் ஒத்துக்கிறேன், அவங்க வந்து அந்த அளவு உழைக்கிறாங்க அப்படின்றாங்க. தே குடன்ட் டூ இட் பெட்டர். இதோட பெட்டராக அவங்களால பண்ண முடியுது, அவ்வளோ கஷ்டப்படுறாங்க அவங்க வந்து. I waited outside until the boys rejoined me and then drove them back to the city. They sat beside me. Underline பண்ணிக்கோங்க. Not speaking. For my part, I did not say a word. I knew they would prefer to feel that they had safely kept their secret. Yet their devotion had touched me deeply. Safely kept their secret. Underline பண்ணிக்கோங்க. அவங்க வந்து சிஸ்டரை பார்த்துட்டு வெளியில் வராங்க. வெளியில் வந்தோடனே அந்த டூரிஸ்ட்டு வந்து அவங்ககிட்ட எதையும் கேட்காம அமைதியாக இருந்துட்டார். அவங்களும் எந்த விஷயமும் சொல்லிக்கல. அவங்க சீக்ரெட்டாக வச்சுக்கினதை இவரும் அப்படியே பார்த்ததெல்லாம் சீக்ரெட்டாகவே மெயின்டைன் பண்ணிக்கிட்டாராம். வார் had not broken their spirit. Their selfless action அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. brought a new nobility to human life, gave promise of a greater hope for human society. இவங்க வந்து அந்தளவு செல்ஃப்லெஸ் ஆக்ஷனோட அவங்க சிஸ்டரை பார்த்துக்கிட்டாங்களாம். செல்ஃப்லெஸ் ஆக்ஷன்னா சுயநலமே இல்லாமல் அக்கா வந்து அந்தளவு ரொம்ப பாசமாக அன்பாக பார்த்துக்கிறாங்க அப்படின்றாங்க. நம்ம ஃபஸ்ட்டு பேராகவே என்ன பார்த்தோம் ஞாபகம் இருக்கா? ஹியர் இஸ் எ ஸ்டோரி அபவுட்னு வரும் பாருங்க. ஹியர் இஸ் எ ஸ்டோரி அபவுட் லவ், டிவோஷன், சாக்ரிஃபைஸ், சின்சியாரிட்டி அண்ட் மெச்சூரிட்டி. அதுதான் என்னென்னா அன்போட பக்தியோட சுயநலம் இல்லாமல் வந்து மெச்சூர்டாக அந்த பசங்க பார்த்துக்கிட்டாங்களே, அதுதான் அதை பற்றி சொல்கிறது. சரி, இதில் 2 பசங்க யார்? நிக்கோலோ அண்ட் ஜாக்கோப்போ. நிக்கோலோ வந்து 13 year old, ஜாக்கோப்போ வந்து 12 year old. அவங்க என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்க? வைல்டு ஸ்ட்ராபெரி செல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. சோல்டு நியூஸ் பேப்பர்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஹாக்டு நியூஸ் பேப்பர்ஸு, சோல்டு ஃப்ரூட்ஸை விற்றுக்கிட்டு இருந்தாங்க. ஷூ ஷைன்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. என்னென்ன ஜாபை